அமேசான் காடானது சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 3 மில்லியன் தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வீடாக உள்ளது. அமேசான் காடுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 13 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் மக்கள் பூர்வீக குடிமைந்தர்கள். இங்கு சராசரியாக 200 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த பூமியில் மனிதர்களால் வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் 5% இந்த காடுகள் ஒளிச்சேர்க்கை அதாவது போட்டோசிந்தசிஸ் சுழற்சிக்காக தன்னகத்தே இழுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. இதனால்தான் இந்த காடுகள் பூமியின் நுரையீரலாக மற்றும் காற்று குளிரூட்டியாகவும் செயல்படுகின்றன. அது மட்டுமின்றி உலகம் வெப்பமயமாக்குதலை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. எவ்வாறு புயல், வெள்ளம், பூகம்பம் என இயற்கை சீற்றம் ஏற்படுகிறதோ அதேபோல் காட்டுத்தீயும் இயற்கையின் ஒரு அங்கம்தான். கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போதும் இடி மின்னல்களாலும் காட்டுத்தீ ஏற்படுகிறது. ஆய்வுகளின்படி 94% காட்டுத்தீயானது மனிதர்களின் கேடுகளால் மட்டுமே உருவாகிறது. காட்டுத்தீ ஒரு விதத்தில் நல்லதும் கூட. ஏனெனில் காய்ந்த இலைகள், சருகுகள், மரங்கள் எரிந்து மண்ணில் புதைந்து கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற கனிமங்களை மண்ணில் அதிகப்படுத்துகிறது. வட அமெரிக்கா கண்டத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயினால் அழிகிறது. காட்டுத்தீயானது ஒரு வகையில் காட்டின் வளர்ச்சியை புதுப்பிக்க பயன்படுகிறது. பிரேசிலின் INPE நிறுவனம் பிரேசிலில் உள்ள அமேசான் காடுகளில் மட்டும் 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 72,843 தீ கொழுந்துவிட்டு எரியும் இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். அமேசான் காட்டுத்தீயினால் எழும்பிய புகையானது 3000 கிலோமீட்டர் கடந்து செல்கிறது. உலகின் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களிடம் அமேசான் காடுகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ பற்றிய தகவல்களை 2013ஆம் ஆண்டிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மற்ற ஆண்டுகளை விட 2019ஆம் ஆண்டு மட்டும் காட்டுத்தீயானது 85% அதிகமாக உள்ளது. அமேசான் காட்டுத்தீ இதுவரை 200 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றியுள்ளது. இது 2018ஆம் வருடம் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும். நாசாவின் ஆய்வின்படி 2018ஆம் வருடம் ஜூலை மாதத்தை விட 2019ஆம் வருடம் ஜூலை மாதம் காட்டுத்தீயானது 90% உயர்ந்துள்ளது. அமேசான் காடுகள் ஏன் இந்த உலகத்திற்கு முக்கியமானவை? அமேசான் காடுகளில் அப்படி என்னதான் இருக்கிறது? அமேசானில் காணப்படும் அரிய வகை தாவரங்கள், பூச்சிகள், விலங்குகள் என அனைத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம்.